ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலான்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் இருக்க ரிஷிவந்தியம்ன்ற ஒரு தொகுதியில் ஒரு மிக பழமையான கோவில், அர்த்தநாதீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. மிகவும் பழமையானது. அதோட வரலாறு பார்த்தா 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருந்திருக்கலான்னு சொல்லி அதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு பழமையான கோவிலை இப்போ புதுப்பிக்கிற பணியில் இருக்காங்க. அதில் என்னடா பணி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, நான் இப்போ தான் போனேன். ரொம்ப நாள் கழித்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுனால சரி நேற்று நைட் நான் போய் பார்த்தேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 4 வருஷமாக 3 வருஷமாக எந்த ஒரு திருவிழா நடக்கலையே அப்படின்னு நினச்சி நான் உள்ளே போய் பார்த்தேன். பார்த்தா தான் ஒரே ஷாக்குங்க. எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களுமே சேதமடைஞ்சிருக்கு. அந்த சிற்பத்தில் ஒரு பாலிஷ் போடக்கூட முடியல. அதுக்குள்ளே இருக்கிற அந்த துகள், அதுக்குள்ளே அந்த தூசி, அதெல்லாம் தொடச்சி போட முடியல. மேலே அந்த கரும்பலகை அப்படியே கண்ணை கரியேன்னு இருக்குது, அதை ஒரு புதுப்பிக்க முடியல. கீழே சில இடத்துல அந்த நடக்கிறோம்ல, அந்த இடத்துல சில இடத்துல மேடு பள்ளமாக இருக்குது, அதை ஒரு புதுப்பிக்க முடியல. அதை பிரிக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணியே வைக்கல. ரொம்ப ஒரு மோசமான அவலத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் நான் வெறும் வாயால் பேசுகிறேன், சான்றோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே நிறையா இந்த இந்த சிலைங்கள்லாம் அலங்கரித்து தூக்கிட்டு போவாங்கள்ல, இந்த வாகனம் சொல்லிட்டு நிறையா அந்த யாழி, சிங்கம் அப்படிலாம் இருக்குல்ல, அதான் நிறைய இருந்துச்சு. அந்த இடத்துல அதெல்லாம் புதுப்பிக்காமல் அப்படியே ரொம்ப சேத நிலையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா எவ்வளோ கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்களா, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி நீ செஞ்சால் இருந்தால் சரியாக செய்யணும். இது எதுக்கு இந்தமாரி அறகுறையாக செஞ்சுக்கிட்டு என்ன யாரை ஏமாத்துறீங்க? கடவுளை ஏமாத்துறீங்களா, இல்லை கடவுளை நம்புற மக்களை ஏமாத்துறீங்களா, இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்களா? உங்களை நீங்களே ஏமாற்ற முடியாது, மக்களை தான் ஏமாற்ற முடியாது. ரொம்ப மோசமான இது இல்லை? என்ன என்ன பழக்கம் இது? என்ன இதை பற்றி இதை மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையுமே. இதை விட்டுருங்க, தமிழர்களோட வரலாறு ஒவ்வொரு இடத்துலையும் மறைச்சிக்கிட்டு இருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு இடத்துலையும் மறைச்சிக்கிட்டு இருக்கான். இது விளையாட்டு விஷயமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் கிடையாது. நீ என்னடா வீடியோவில் பேச வேண்டியதாக பேசிட்டு போயிடுன்னு நினச்சிக்க வேண்டாம். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கண்காணிங்க, உற்று நோக்க. உங்கள் சுற்றி இருக்கிற கோவில் தலத்தையும் உங்கள் சுற்றி இருக்கிற வரலாற்று பகுதிகளையும் நல்லா போய் பாருங்கள். மறைச்சிக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிங்க. தஞ்சை பெரியுடையார் கோவிலில் கல்வெட்டில் தெலுங்கு எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. தெலுங்கு கல்வெட்டை சேர்க்குறாங்க. இப்போ சேர்க்குறாங்க. ஏன் அதை ஒன்றால் தடுக்க முடியல? எனக்கு ஒரு விஷயம் ஒன்றுமே புரியல. இந்த தமிழ்நாடு அரசு இயங்குறது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் கேட்குறேன்னா, ஐயா முதல்வர் ஐயா, நீங்கள் பண்ணியிருக்க பணி நிறையா பண்ணியிருக்கீங்க. உங்கள் மேலே நான் குறை மட்டுமே சொல்லலை, பணி நல்லா சிறப்பாக செய்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அதிகமான தவறுகள் நடக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? ஏங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் போனால், இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் போனால் தெலுங்காரன் வரான், அவங்களை அடித்து துருவான் போல. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா முடிச்சு விட்ருவான் போல. எங்களை சுத்தமாக மாற்றிட்டாங்க. அருணாச்சல பிரதேசம், நாட் திருவண்ணாமலை, அருணாச்சல பிரதேசம்னு மாற்றிட்டான். அதை எங்களால் கேள்வி கேட்க முடியாது, நீங்களும் கேட்க மாட்டீங்க. தமிழர்களுக்கு அங்கே சரியான முக்கியத்துவம் இல்லை, உள்ளூர் மக்களுக்கும் சரியான அவங்க ஒரு பராமரிப்பு கிடையாது. ஏன் அது என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ரெண்டாவது, நம்ம சென்னை பக்கம் போனால் ஹிந்திக்காரன் அடிக்கிறான், உங்களையும் அடிக்கிறான், எண்ணெயை அடிக்கிறான், காவல்துறையை அடிக்கிறான், எல்லாத்தையுமே அடிக்கிறான். தனி தொகுதி கொடுன்றான், எஸ்ஐஆர் வர வச்சிட்டான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அரசியல் தெரியுமா? இது அரசியல் தெரியாதவன்ட்டவனா நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அரசியல் புரியாதவனா, படிக்காதவங்கிட்ட ஒரு விஷயம் தெரியாதவங்கள்ட்ட வேணா இந்த விஷயத்தில் நீ எப்படி வேணா என்ன எதுனே தெரியாது, எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிற, அது நீ தேர்தலுக்கு தான் விடுவேன்னு சொல்கிற. இதை பற்றிலாம் நிறைய அரசியல்வாதிலாம் பேசுகிறாங்கல்ல, பதில் சொல்லு. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? இது ஒரு மாநிலத்தை நிர்வாகமா நான் கேட்குறேன். எவ்வளோ விஷயம் தமிழகத்தில் நடக்குது. நல்லா செயல்படுது தமிழகம். நல்லா செயல்படுது தமிழகம்னா எங்கே நல்லா செயல்படுது? இது நான் முதல்வர் பற்றி மட்டுமே கேள்வி கேட்க வேண்டியதில்லை, பொதுமக்களாகிய உங்ககிட்ட நான் கேட்கணும், என்கிட்ட நான் கேட்கணும். புரியுதா?
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே அடிச்சு ஊற்றுனாங்க, ஞாபகம் இருக்கா? வலி இருக்கா இல்லையா? இல்லாது எவனா சத்தா நமக்கு என்னன்னு இருக்கா? நேற்று அவருடைய பிறந்த நாள், திரு மேதகு பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள். அவர் ஃபோட்டோ வந்து எங்கேயுமே அலோவ் பண்ணல, இப்போ எல்லா இடத்துலையும் அலோவில் இருக்குது தெரியுமா? அப்படி வந்து ஒரு இனத்தை வந்து அழிச்சு ஒரு இனத்தை அழித்து அத்தனை பேரோட வலியையும் வேதனையும் கொண்டு வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதே மாதிரி இலங்கையில் எப்படி ஒரு இன அழிப்பு நடந்ததோ அதேமாரி தமிழகத்தில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, கொஞ்சம் நிமிஷம் ஆகாது. ஏற்கனவே நம்மளுடைய சொந்த இந்திய மத்திய அமைச்சர், மத்திய நிர்வாகமே தமிழகத்தை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கவே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பெரிய பொருட்டாக எடுக்கலை. நிதி கேட்டால் தரமாட்டான், நம்ம நிதி வாங்கிட்டு நம்மளுக்கு தரமாட்டான். என்னுடைய வாக்குரிமையை நான் ரத்து செய்வேன்னு செய்கிறான். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கேவலமாக இல்லை? எவ்வளோ பண்ணி எப்படியோ நீக்கலாங்க. இது ஒரு முறைன்னு சொல்லிட்டு கொடுத்தா சாமானிய மக்கள்லாம் எப்படி இதெல்லாம் எடுத்துக்கோவாங்க? ஏங்க இன்னைக்கு சொல்கிறதாங்க, அரசியல் வந்து சின்ன பையன் பேசக்கூடாது, பெரியவங்க தான் பேசணும், அரசியல்வாதி தான் பேசணும்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் நம்மளோட அடிப்படை உரிமை, கண்டிப்பாக பேசியே ஆகணும். இல்லை நாடும் போயிடும், நம்மளும் போயிடுவோம், எல்லாமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் மாறும். புரியுதுங்களா? இதான் என்ன நான் சொல்கிறது, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் எப்படி கட்டமைக்கணும் பாருங்கள். கொள்கையில் உறுதியாக இருக்கணும், கோட்பாட்டில் உறுதியாக இருக்கணும், நடத்தையில் உறுதியாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயத்தை யார் செய்கிறா? நம்மளோட இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கிறது, மனித நேயத்தை எப்படி வளர்க்குறது, பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுறது, வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறது, எப்படி தமிழகத்தை முன்னோக்கி கொண்டு போகிறது அப்படின்னு சிந்திக்கணும். அதை சிந்தித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள அந்தந்த மாநிலம், தமிழகம் மட்டும் இல்லை, நான் சொல்கிற அரசியல் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். தமிழகம் மட்டும் கிடையாது. அந்தந்த மாநிலத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த அடிப்படை வசதியை ஏற்படுத்து. சும்மா எனக்கு வீடு தரேன், அது தரேன், இது தரலாம் பேசாத. எனக்கு அடிப்படையான இயற்கை வளத்தை, இயற்கையான உணவு கொடு, இயற்கையான மருத்துவத்தை கொடு, இலவசமாக கொடு, போக்குவரத்தை சரியாக முறைப்படுத்தி கொடு. அடிப்படை விஷயத்தை எவ்வளோ இருக்குது அதை மாற்றி கொடு. அதெல்லாம் மாற்றி கொடுத்தா தானாக மாறும். புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் ஏற்றுக்கலாம், கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஓகே சில குட்டிங்களா, நம்ம அந்த அரசியல் களத்திலிருந்து அப்படியே சற்று வெளியே வந்து இங்கே என்ன நடக்குதுன்ற விஷயத்தை பார்ப்போமா? பார்த்துருக்கோம். குமாரின் தீக்குளிப்பால் தூக்கம் இழந்த முருகதாஸ் இன்னும் மனதால் உறங்கவில்லை. ஈழத் தமிழினம் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார். நான் பெரிய பேச்சாளன்லாம் கிடையாது, எனக்கு கோர்வையாகவும் பேச வராது. ஒரு நார்த் இந்தியாவில் போயிட்டு இந்த பிரச்சனையை பற்றிலாம் நம்ம சொன்னால் தட் ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம்னா அப்படின்வாங்க. சாதாரணமாக ஒரு ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம் அவ்வளோதான். ஒரு குஜராத்தில் பூகம்பம் நடந்ததுன்னா அதில் நிதி திரட்டுறதுல தமிழன் தான் முதல் இடத்துல இருக்கணும். ஒரு கார்கில் வார் வந்ததுன்னா அந்த நிதி திரட்டுறதுக்கு தமிழன் தான் முதல் இடத்துல இருக்கணும். ஆனா ஒரு இனம் அழியிறது உங்க நாலேஜ் வராதுல்ல. ஒரு சேட்டலைட்ல இருந்து ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கிறது வந்து குருவியா காக்காவான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியற அளவுக்கு இருக்கிற அறிவியல், ஒரு கேம்ப்ல வந்து பல ஆயிரம் பேர், பல லட்சங்கள் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் உங்க கேமரால பதியவே இல்லையா? 50,000 பேர் எல்லாருமே ஊனமற்றவர்கள் நசுக்கப்பட்டிருக்காங்க. அதான் வெளி உலகத்துக்கு தெரியாது. தமிழ் பேசும்போது தமிழன் ஆகிறான், தமிழ்ன்றதுனால கொலை பண்றாங்க. ஆனா பேசாத குழந்தை, அதுக்கு இன்னும் மொழியே கிடையாது. பேசாத ஒரு குழந்தை அது என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஒரு அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த ஒரு வார வந்து தடுத்து நிறுத்தினது ஒரே ஒரு புகைப்படம். ஒரு சிறுமியின் நிர்வாண உடல் நடந்து வரும்போது ஒரு புகைப்படம் வந்து ஒரு வாரையை நிறுத்துச்சு. வியட்நாம் அமெரிக்கா வார. இங்க அதை விட கொடூரமான புகைப்படங்கள் இருக்கு. இந்த புகைப்படத்துக்கு இந்த உலகம் என்ன பதில் சொல்ல போகுது? எனக்கு என்ன எப்படி குரலை எழுப்புறதுன்னு தெரியல. வந்து செவுத்துல முட்டிக்கிறதா, இல்ல வந்து ரூமை பூட்டிட்டு கத்துறதா, இல்ல ஒரு டைரக்டர்னு போராடுறதா, இல்ல
ஒரு மதத்தை வச்சு போராடுறதா இல்ல கேவலம் ஒரு ஜாதியை வச்சு போராடுறதா, எதை வச்சு எனக்கு போராடணும்னு எனக்கு தெரியல. ஒரு அரசியல் கட்சியை வச்சு என் குரலை எழுப்பணுமா? ஒரு தவறான முறையில் வந்து ஒரு அப்பாவி தமிழர்கள் எல்லாம் சாகும்போது அது வந்து ஒரு போர்க்குற்றம்னா அதை பார்த்து வாய் மூடி காது மூடி கண்மூடி இருக்கிற விஷயம் ஒரு வரலாற்று குற்றம். அந்த குற்றத்தை யாரும் பண்ணிடக்கூடாதுன்றது என்னோட வேண்டுகோளை எடுத்துக்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. இதை நடக்கக்கூடாதுன்னு இல்லை, நடந்துருச்சு. இனி வரும் காலத்தில் தமிழகத்திலும் நடக்கும்ன்ற ஒரு செய்தி நான் பதிவிட்டுக்கிறேன். படம் நல்லா இல்லைங்க. ஏன் படமா இது? ஏதோ விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா இல்லை. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு. சம்மந்தமே இல்லாமல் அந்த ஆளையாட்டா இது போடுறீங்க. எல்லாத்துக்குமே அந்த ஆள் தான் வருவாரா? மனுஷன் பாவம் இல்லை, ஏன்பா? இந்த விஜய தொட்டம் பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். ஓ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். தயவு செஞ்சு சார், உங்களோட பொதுக்குழுவில் ஒரு விஷயத்த பேச போனீங்கன்னா என்ன பேச போகிறோம், என்ன கருத்து பேச போகிறோன்றதுல மட்டும் நீங்கள் குறிக்கோளாக இருங்க. அதை விட்டுட்டு நம்ம படத்தை கிடைக்கிற நேரத்துலாம் ப்ரொமோஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நடுவில் வந்து பிளாஸ்ட்டு அப்படிலாம் இங்கே வந்து பண்ணிட்டு இருந்தால் என்ன நான் சொல்கிறது? என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நானும் உட்பட நிறைய கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு சந்திப்போம் காலத்தில். நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்னு எழுதினாரு மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை, நீராறும் கடல் உடுத்தான்னு. அதுல ஒரு 4 வரி மறைக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பலவாகிடணும். ஆரியம்போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறவியல்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அதான் பாட்டு. அப்படியா இருக்கு? ஏன் சொல்லல? ஏன் பாடல? தமிழர்களாகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே? எங்க போய் சொல்றது? வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலை தூக்காது, தமிழர்களும் தலை தூக்க முடியாது. அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கிராமப்புறத்துல தான் வரேன். ஒவ்வொரு கிராமத்துலையுமே இந்த கரகாட்டம் தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கலையிலுமே சிறந்தது தான். அந்த ஒவ்வொரு கலையிலுமே மக்களை வந்து ரசிக்க வைக்கிறதுக்காக ஆபாச வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது சிரிப்பலை ஏற்படுத்துறதுக்கோசரம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வீடியோலாம் இப்போ கடந்த காலத்தில் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இவர் பேசுகிற வீடியோவில் இவர் வந்து ஒரு கலைஞரையும் தாண்டி ஒரு தனி மனிதனாக ஒரு நிர்வாகத்தை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி பேசுகிற கேள்விகளை இவரை கேட்குறாரு. எனக்கு இது மிகவும் பெருமையாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க, பேசுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழல் நம்ம தள்ளி இருக்கோம். நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சிருங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு என்ன? அதனால தானே நான்லாம் என்னோட தம்பிக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் 4 பேர்த்துக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண போனால் வச்சுக்கேன், நம்ம அவனோட பெருசாக பேசிக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம், அவனை மாற்றிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை பேசும்போது புஷ்க கலாச்சிருவாங்க. அந்த நேரத்தை வந்து மைண்ட் வாய்ஸு என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எல்லாம் போவோம். என்னையாது எம்எல்ஏக்கே விளங்க மாட்டி கூட்டிட்டு வரீங்க? சாமி சாரோட சட்டையை புடிச்சிட்டார் சார். விட்டா வேற எதையாவது புடிச்சிட்டு வரணும் தான் நாங்க புடிச்சிட்டோம். என்னடா டயலாக் இது? எங்கிருந்து தான் இருக்கிறீங்க? எங்கிருந்து தான் யார் எழுதுறா? அந்த அந்த மகாராஜாவனை பார்த்தே ஆகணும். எந்த டயலாக்கு போயிட்டு சட்டையை பிடிப்பாரா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு.